தாவேகா கட்சி ஆரம்பிச்சிலிருந்தே விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடியது, நாங்க மாற்று அரசியல், மாற்றாக நாங்க அரசியல் செய்ய வந்திருக்கோம். இப்போ இருந்த திராவிட கட்சிகளுக்கு அவங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய விதத்துல இல்லாம, நாங்க மக்கள் நலனை வந்து மாற்றாக நாங்க வந்திருக்கோம் அப்படின்றது தான் வந்து தாவேகா கட்சி சொல்லக்கூடியதா இருக்கு. தொடர்ந்து நீங்க எப்படி மாற்று, நீங்க செய்யக்கூடியது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே அவேரா இருப்பீங்க. தாவேகா கட்சியும் வந்து ஸ்டிக்கர் அரசியல் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. காரணம், நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியில அருண்ராஜ் அவர்களினுடைய தொகுதியில அவருடைய ஸ்டிக்கரும் அதே மாதிரி விஜய் அவர்களுடைய போட்டோவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அந்த தாவேகா கட்சி கொடி கலர்லயே வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வச்சிருந்திருக்காங்க. அதை பறக்கும் படை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றத சொல்றதை விட பல பேருக்கு ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்தியிருக்கு. மாற்று அரசியல்னு சொல்றவங்க, நீங்களும் திமுக அதிமுக செய்யக்கூடிய அதே வேலையை தானே செய்றீங்க. அவர்கள் தான் இந்த மாதிரி மக்களுக்கு பரிசு பொருள் தர்றது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி தருவாங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யறீங்க. செஞ்சுட்டு இது எப்படி மாற்று அரசியல் அப்படின்ற கேள்வி வருது. இப்படி கேள்வி வந்த காரணத்தினால தாவேகா சொல்லக்கூடிய பதில் என்ன? இரண்டு தரப்புல வந்து பதில் வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது எங்களுக்கும் இந்த பாத்திரங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது யாரோ வந்து பண்றாங்க. இது சுத்தமா எங்க பார்ட்டில இருந்து பண்ணல அப்படின்றது தான் தாவேகா சார்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு பதில். இன்னொரு பதில், இது யாரோ ஒரு அடிப்படை தொண்டர், அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, அவர் வந்து தாவேகா கட்சியினுடைய சிம்பலை பரப்பணும், விசில் சிம்பல் வந்து மக்கள் கிட்ட போய் சேரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மக்கள் கிட்ட பாத்திரம் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். இதுக்கும் பார்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை, கீழே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு இது நடக்கல, நாங்க அவேர் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க அதீத பற்றுனால இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. அது இன்றைக்கு பறக்கும் படையினால வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டேட் அப்படின்னு அறிவிச்சாச்சு அப்படின்னா மக்களுக்கு எந்தவித போஸ்டரோ இல்ல பிளெக்ஸ் ஒட்டுறது, ஏன் இப்போ வந்து தலைவர்களினுடைய சிலைகளே வந்து அகற்றப்பட்டு இருக்கு. குறிப்பா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், அந்த மாதிரியான தலைவர்களினுடைய மறைந்த தலைவர்களுடைய சிலைகளே வந்து எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி இப்போ பண்ணா அது தவறு, இது கோட் ஆஃப் கண்டக்டுக்கு அகைன்ஸ்டான வயலேஷன் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்ப பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு. மாற்றுன்னு சொல்லக்கூடிய இவர்கள் எப்படி இந்த மாதிரியான ஸ்டிக்கர் அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். இது வந்து தாவேகா கட்சிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது வேற யாரோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம், அதுவும் வந்து இந்த மாதிரி பல பார்ட்டிஸ் வந்து சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்படி சொல்றதெல்லாம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, நம்புற மாதிரியும் இல்லை. ஏன்னா மற்ற கட்சியில இருக்கிறவனா வந்து இவங்களுக்காக செலவு பண்ணி பாத்திரம் வாங்கி அந்த பாத்திரத்துல வந்து இவங்களோட ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி மக்கள் கிட்ட கொடுக்கணும்னு, ஏன்னா மொத்த கட்சிக்காரங்களுக்கு தலையெழுத்தா அப்படின்றதுதான் நம்மளுக்கு அந்த பருதில பார்க்கும் பொழுது தோன்றக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா, நிர்வாகிகள் யாரோ எங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அதீத பற்றுனால பாசத்தினால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க சொல்லியிருப்போம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது வேணா வந்து ஒரு நியாயமான கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிர்வாகிகள் வந்து பண்ணியிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது வயலேஷன் அப்படின்றப்போ நிர்வாகிகளையும் கண்ட்ரோல்ல வச்சு இந்த மாதிரி எந்த செயலும் நடக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு தலைமைக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாவேகாவும் திமுக அதிமுக எல்லாம் கட்சிக்கு ஓட்டுக்காக என்னென்ன செய்யறாங்களோ அதே வழியில தான் இவங்களும் போறாங்களோ, தேர்தல் அரசியல்னு வந்துட்டா மாற்றுன்னு யாரு சொன்னாலுமே அவங்க நம்பக்கூடாதோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து பாக்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் பொருட்கள் கொடுக்கறத நம்ம மற்ற ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கட்டும், அவர்களே நம்ம கேள்வி எழுகிற பட்சத்துல இது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை தான் வருது. மக்கள் கிட்ட எல்லா இடங்களையும் போய் மக்கள் சந்திப்பு நடத்தும் பொழுதெல்லாம் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு சத்தியம் வாங்குறாரு, ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நாங்க வந்து ஓட்டு வந்து போடுறோம், நாம வந்து மக்கள் நலனுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது தாவேகா கட்சியினரே வந்து யோசிக்கணும். இப்போ இதை பார்க்குற நம்ம வியூவர்ஸ்மே நிறைய பேர் தாவேகா தொண்டர்கள் இருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது நிறைய கோபம் வரும். ஆனா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவை எதிர்த்து தான் தாவேகா வராங்க. அதிமுக திமுக பண்ணும்போது கேள்வி எழுப்பின நாம இப்போ தாவேகா பண்ணாலும் அதை கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கு. அருண்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோடு தொகுதியை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அடிமட்டத்துல இருந்து கீழே இறங்கி வேலை செய்யறாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அவருக்கு பாராட்டுகளும் பல வகையில வந்து சேர்ந்துச்சு. குறிப்பா வந்து அந்த பேனர் வந்து வச்சப்போ இதை வந்து காவல்துறை வந்து நீக்க வந்தப்போ, இது நாங்க பெர்மிஷன் வாங்கி தானே வச்சிருக்கோம், இதை ஏன் வந்து நீக்கிறீங்க, எதுக்கு தாவேகா பேனர் மட்டும் வந்து நீக்கிறீங்க அப்படின்னு சொல்லி களத்திலே வந்து போலீஸ் கிட்ட வந்து சரமாரி கேள்வி கேட்டு அந்த வீடியோக்கள்லாம் வெளியாகி நிறைய வாழ்த்துக்கள்லாம் பெற்று தந்துச்சு. அதே தொகுதியில தான் இப்ப நடந்திருக்கு. ஸோ ஒருவேளை தேர்தல் மும்முரத்துல தேர்தல் நேரத்துல இதெல்லாம் செஞ்சாதான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற அடிப்படையில அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆனா அடிப்படையில இது அவங்க சொல்ற மாதிரி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் என்னுடைய கருத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன்.
இது எப்படினாலும் நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு அதே ஸ்டைல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த வகையிலயும் மாற்றா இருக்க மாட்டீங்க. ஏற்கனவே அரசியல் களத்துல நிறைய கேள்விகள் வந்து மாற்று அரசியல்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேள்விகள் இருந்துட்டு இருக்க பட்சத்துல இதுவும் அந்த தேர்தலுக்கும் பணம் கொடுக்கறது, பரிசு பொருள் கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்ல என்னெல்லாமோ குடுக்குறாங்க. அதுல இந்த மாதிரி ஸ்டைல் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தாச்சு. அதே மாரி தாவேகா போறதுக்கு எதுக்கு இன்னொரு புது கட்சி அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த அந்த பரிசு பொருள் குடுக்கறத பத்தி அது இப்ப பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு தாவேகா பார்ட்டி வந்து அத டினை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அந்த பரிசு பொருள பார்க்கும் பொழுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.